மீனா, ஒருவேளை வீட்டுக்கு போனவ அங்க இருந்து இன்னும் கிளம்பலையா? சமைக்கணும்னு வேற சொன்னேனே. சொல்றேன். ஏண்டா நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஒரு போன் கூட பண்ண முடியல? அவ அங்க இருந்து எப்ப கிளம்புனா? அவ எங்க கிளம்புனா? அவ இங்க தானே இருக்கா. பசங்கடா நீங்க என்ன இந்த வயசுலயே ஞாபகம் மறதியாடா உனக்கு? டேய் என்னடா சைலண்டா இருக்க? உங்க அப்பா ஏதாவது சொல்வாருன்னு யோசிச்சியா? அண்ணிய பார்க்காம இருக்க முடியலையோ? இல்லம்மா, நான் சாப்பிட்டேன். டேய் நீ எது கேட்டாலும் வேணாம் வேணாம் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு டயர்டா இருக்கு, மேல் கொண்டு ஒரு 10 வேலையை உங்க பையன் எனக்கு கொடுத்து செய்ய சொன்னேன். அம்பிட்டு தானே, இது ஒரு குத்தமா? ஆமா தந்தான். எதுக்குடா அவளை கத்திக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வீட்டுக்கு போய் உங்ககிட்ட நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் இவ இங்க நைட்டு தங்க போற விஷயமே. என்ன வேணும்னா நீயும் தங்கிக்கோடா. ஏண்டி இவன் எதுக்கு இப்படி கோச்சிட்டு? நீயா அவன் சொன்ன மாதிரி சும்மா சொன்னியா? ஆமா உட்காரு. ரொம்ப நேரமா ஒரு கை குறையுதான்னு பாத்துக்கிட்டே இருந்தோம். அண்ணா வாண்ணா விளையாடுவோம். இல்லடா, நான் வரல. அப்பாக்கு பயந்துட்டு இருக்கீங்களே. அது கதிரே, நாம இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க அப்பா கிட்ட பயந்துதான் இருக்க போறாளாமா? நாம எல்லாரும் ஏன் குவார்டர்ஸ்க்கு போக கூடாது? அங்க மாமா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரா? ஏன் மாப்ள, நாம வேற எங்கேயாச்சும் போறோம்னு சொல்லி கேட்டா? அது மட்டும் இல்ல, அம்மா ஏதாவது சமைச்சு வச்சிருப்பாங்க, அதை நம்ம சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு. ஆமா ஆமா அதுவும் சரிதான். ஏன் மாமா உனக்குள்ள இம்பிட்டு தரமா இருக்கா? இதான் நம்ம அவ்வளவு பிரமாதம். இம்பிட்டு செயலா சமைக்கிறீங்களே, யாருக்கிட்ட கத்துக்கிட்டீங்க? வேற யாரு? எல்லாம் எங்க அக்கா கிட்ட எனக்கு சமையல் கத்து கொடுத்துச்சு. அதுகிட்ட இருக்கிற வித்தையெல்லாம் எனக்கு கத்து கொடுத்துச்சு. மாம்சு, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா சந்தேகம்? எங்க அப்பா, நீங்க சொல்லுங்க மாம்சு. அப்பா அப்பவே ரொம்ப ஸ்ட்ரிக்டா? அதான்ப்பா இன்னைக்கு வரைக்கும் பதிலே கிடைக்கல. ஆமா பேசாம சரக்கு வாங்கிருக்கலாம். மீனா எப்படினாலும் செந்தில மீனா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளை. நான் எப்படி அங்க வருவேன்? அதை புரிஞ்சுக்காம மீனா அங்கேயே வந்து உட்காந்துருக்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாறின, அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. உன்னையும் இன்னும் தூக்கம் தெரியலையா உனக்கு? சரிவா எந்திரிச்சு 5 மணிக்கு கிரவுண்டுக்கு வரதான் பிளான். இப்ப பாரு மணி என்னன்னு பாத்தியா? டேய் நடிக்காத, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு புடவை வாங்கின வீடியோ அப்புறம் சமைச்சு போடுற வீடியோன்னு கண்டதையும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருப்ப. என்ன பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரி இருக்கா? இன்னைக்கு எபிசோட்ல பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் இருப்பாங்க. செந்தில் ஃபோன் பண்ணி மீனாவுக்கு சொல்லிடுவார், இது போல் மீனா, நான் வெளியில் இருக்கேன், வந்துடுவேன், நான் காய்கறி பால் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன், நீ எல்லாமே ரெடி பண்ணி வச்சிரு, உடனே சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் மீனா கோமதி வீட்டுக்கு போயிருப்பாங்க. உடனே செந்தில் பார்ப்பாரு, கதவு பூட்டி வச்சுருக்கோம். உள்ளே போய் பார்த்தாலும் அதாவது அப்படியே கிடக்கும். எங்கே போயிருக்கானே தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார். உடனே கிளம்பி மீனா எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்காக உடனே அவங்க வீட்டுக்கு வந்துடுவார், அவங்க அம்மா வீட்டுக்கு. அங்கே பார்ப்பார், கோமதி மருமக கூட எல்லாரும் ஜாலியாக பேசிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. செந்தில் உடனே கேட்பார், என்ன மீனா, நான் என்ன ஃபோன் பண்ணி சொன்னேன், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்பார். என்னங்க, நான் இங்கே தானே வந்திருக்கேன், இதுவும் நம்ம வீடு தானே, நீங்கள் அவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, உடனே கொஞ்சம் உள்ள வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் தனியாக பேசுவார். ஏன் அப்படி பண்ணுற அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், இது நம்ம வீடு தான், உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு மீனா கேட்கும். உடனே எங்கள் அம்மா கோமதி பக்கத்தில் ஏன்டா சத்தம் போட்டிருக்க, ஏன்னா நீயும் இங்கேயே தங்கிக்கோ, உன்னை என்ன வேணாம் சொன்னாங்க, இல்லாமல் கொலை பிடிச்சி சத்தம் போட்டுட்ருக்க அப்படின்ட்டு கோமதி சொல்ல, உடனே சால்வ் ஆகி அங்கேயே அப்போதைக்கு என்ன சமைச்சு வச்சுருக்காங்களோ சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க கோமதி என்ன எல்லாம் பேசிகிட்டு இருக்க, இவங்க தம்பிங்க கூட போயிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு போவார். தம்பிங்க மேலே விளையாட்டுருப்பாங்க. ஒரு கை குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. உடனே பையனே வா மாப்பிள்ள, ஒரு ஆள் இல்லைன்னு தான் ஒரு குறையா இருந்தது, நீ வந்துட்டியா, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க. போய் பேசிக்கிறாங்க. எல்லாமே இங்கே இருக்கிறாங்க, நம்ம ஏன் குவார்டர்ஸுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லோரும் குவார்டர்ஸ் கிளம்பி அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க சமையல் செய்ய ஆரம்பிப்பாங்க. அங்கே ஒரு புதுசாக ஒரு டிஷ்ஷை செஞ்சு அவங்க சாப்பிடுவாங்க. அப்போதைக்கு என்னம்மா இதெல்லாம் நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்கே கற்றுப்பேன், இது எல்லாமே என் அக்கா கோமதி கிட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு இருக்கிறதுக்கு சரக்கு மட்டும்தான் இல்லை, அதுவும் இருந்துச்சுன்னா இன்னும் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசி ரொம்பவும் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுவாங்க. அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் அடுத்த எபிசோடில் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பாய்.